ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல் 8வது கணக்குக்கு இப்போ நாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏ அப்படின்ற அணியை கேட்டிருக்காங்க. ஏ என்ற அணியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ கேட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா a ± 1 by root of determinant of adjoint a into adjoint of adjoint a. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. சரி, இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேணும்னு பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏ தெரியும், அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது கொடுத்துக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏன்ற அந்த அணிக்கு நம்ம என்ன பண்ணணும், அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது அணிக்கோவை மதிப்பு முதல்ல போட்டலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அணிக்கோவை மதிப்பு. இப்போ இது எப்படி போகணுன்னு தெரியும் இல்லையா? நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து வெர்டிகல் லைனுக்குள்ளே எழுதணும். 2 - 4 2 -3 12 -7 -2 0 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து ரெண்டு வெர்டிகல் லைனுக்குள்ளே எழுதினா அது அணிக்கோவையாக மாறும். சரி, இப்போ இது வந்து முதல் நிறை வழியாக விரிவுபடுத்தலாம். முதல் நிறை வழியான்னு சொன்னால் என்ன? இப்போ எப்படி அது முதல் நிறை வழியாக விரிவுபடுத்துவோம்? நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, விரிவுபடுத்துக்கு முன்னாடி குறி போடணும். முதல் உறுப்புக்கு ப்ளஸ்ஸு, அடுத்த உறுப்புக்கு மைனஸு, அடுத்த உறுப்புக்கு ப்ளஸ் போட்டுவோம். இதான் வந்து நம்ம அந்த அணிக்கோவை விரிவுபடுத்துறதுக்கான குறிகள். ஸோ அப்போது ரெண்டுன்ற உறுப்பு வரக்கூடிய நிரல் விட்டு மீதி 4 உறுப்பு இருக்கு இல்லையா? அதை வந்து எப்படி எல்லாம் பாருங்கள். 2 இன்ட்டு இந்த 12 2 பெருக்கணும். 12 2 24. 0 இன்ட்டு -7 0, அப்போ ப்ளஸ் 0. அடுத்த உறுப்பு மைனஸ் போடணும். அந்த உறுப்பு இருக்கு இல்லையா, ரெண்டாவது உறுப்பு, முதல் நிலையில் ரெண்டாவது உறுப்பு, அதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது, திரும்ப அந்த உறுப்புலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் சேர்ந்து என்ன மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும். +4 இன்ட்டு இப்போ 4 இருக்கக்கூடிய நிரல் விட்டோம்னா என்ன நம்பர்? -3 -7 -2 2. இப்போ நம்ம -3 2 அந்த முதன்மை மூலை விட்டம் இல்லையா, அந்த உறுப்புகளை தான் பெருக்கிறோம். -3 × 2 -6. -2 இன்ட்டு -7 +14. ஆனால் நம்ம கழிக்கிறதுனால +14 என்ன போடணும்? -14 போடணும். சரி, அடுத்த உறுப்பு +2 பெருக்கல். இப்போ இந்த 2 இருக்கக்கூடிய நிரல் போக -3 12 -2 0. -3 0வையும் பெருக்கணும்னா 0. -2 இன்ட்டு +12 -24. கழிக்கிறதுனால அது என்னவா மாறும்? +24 மாறும். சரி, இப்போ இதுக்கு 2ஆல் பெருக்கலாம். 2 × 24 48. அடுத்தது இங்கே பாருங்கள், -6 -14 -20 ப்ராக்கெட்டுக்குள்ளே -20 வரும். வெளியே +4. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் முதல்ல மைனஸ். 4 × 20 80. அடுத்தது +2 × 24 48. பாருங்கள், +48 48 96. 96லேருந்து 80 கழிச்சோம்னா 16 +16. இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட அட்ஜாயிண்ட் ஏவோட அணிக்கோவை மதிப்பு. சரி, இந்த அணிக்கோவை மதிப்பு முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொடுத்துக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏவுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இணைக்காரணிகள் அணி. அட்ஜாயிண்ட் ஏவுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும்? இணைக்காரணிகள் அணி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வழக்கமாக ஏன்னு ஒரு அணி கொடுத்தா இணைக்காரணிகள் அணி என்ன பண்ணுவோம்? ஏஐஜேன்னு போட்டு அணியாக எழுதுவோம். இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்ததுனால அது எப்படி எழுதலாம்னா, அட்ஜாயிண்ட் ஏ சஃபிக்ஸ் ஐஜேன்னு போட்டுக்கலாம். வெளியே வந்து இந்த அணிக்கான ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதை நாம் எப்படி எழுதணுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் நம்ம சொல்லிக்கலாம். அந்த அணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உறுப்புக்கும், இந்த அட்ஜாயிண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இணைக்காரணி கண்டுபிடிக்கணும். அந்த இணைக்காரணிகள்லாம் எழுதி அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்கும். அதனால் முதல்ல இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? இது இணைக்காரணிகளுடைய அணி, அட்ஜாயிண்ட் ஏவுடைய இணைக்காரணிகளின் அணி. ஸோ அப்போ முதல்ல ப்ளஸில் ஆரம்பிக்கலாம். முதல்ல ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு, மறுபடியும் ப்ளஸ், இப்படி மாற்றி வரணும்.
இது வந்து இந்த 2 என்ற உறுப்புக்கானது. 2 இருக்கக்கூடிய நிறையும் நிரலையும் நீக்கிடலாம். அப்போ 12 × 2 24. 24 பாருங்கள், 2 வரக்கூடிய நிறை நிரல் நீக்கணும் ப்ளஸ் 0. 0 × 7 -7 இருக்கு இல்லையா, அது வந்து 0 ஆகிடுது. புரியுது இல்லையா? 2 இருக்கக்கூடிய நிறை நிரல் விட்டுரும். 12 2 24, இது வந்து 0 ஆகிடுது. சரி, அடுத்து -4. இந்த -4 இருக்கக்கூடிய இது வந்து குறி என்ன போடணும்? மைனஸ் போடணும். -4ன்ற உறுப்புக்கு இணைக்காரணி. அந்த -4 இருக்கக்கூடிய நிறையும் நிரலையும் நீக்கிடலாம். மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? -3 -7 -2 2. இதில் முதன்மை மூலவட்டத்தில் இருக்க உறுப்புகள் பிறகுனா -3 × 2 -6. சரியா? -6. அடுத்தது இந்த 2ஐயும் பெருக்கணும். -2ஐயும் -7 பெருக்குனா +14. கழிக்கிறதுனால என்ன ஆகும்? -14 மாறும். சரி, அடுத்த டேர்ம் வந்து ப்ளஸில் போடணும். இது வந்து எந்த உறுப்புக்கு? முதல் நிறையில் 3ஆம் உறுப்பு. அதனால் முதல் நிறையை நீக்கணும், 3ஆம் நிரலையும் நீக்கணும். -3 × 0 0. அடுத்தது -2 × 12 +12 -24. கழிக்கிறதுனால +24 மாறும். இது ஃபஸ்ட்டு ரோவுக்கு முடிச்சாச்சு. அடுத்து 2வது நிறைக்கு வரலாம். 2வது நிலையில் இங்கே என்ன உறுப்பு இருக்குது? -3. இந்த -3 இருக்கக்கூடிய நிறையை நீக்கணும், நிரல் நீக்கணும். அப்போ -4 × 2 8 -8 இல்லையா? இங்கே குறி என்ன வரும்? மைனஸ். பார்த்துக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மறுபடியும் என்ன வரணும்? மைனஸ். இல்லை மேலே ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ். இப்படி ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி ப்ளஸ் மைனஸு போடணும். இப்போ நம்ம எந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறோம்? -3. -3 இருக்கக்கூடிய நிறையை நீக்கிறோம், நிரலையும் நீக்கிறோம். -4 × 2 -8. 0 × 2 0. அப்போ -8 -0. சரி, அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கலாம். இது எந்த உறுப்புக்குன்னா 2வது நிறை 2வது நிரல் சந்திக்கிற இடத்துல கூடிய இந்த 12 உறுப்பு. அப்போ அந்த நிறைய நிரல் நீக்கிட்டா 2 2 -2 2 இருக்கும். 2 2 4. -2 × +2 -4. அது கழிக்கிறதுனால என்ன மாறுது? +4 மாறுது. சரி, அடுத்த உறுப்பு மைனஸ் போட்டுக்கலாம். 2ஆம் நிறை 3ஆம் நிரல் சந்திக்கிற இடத்துல இருக்கிறது. அப்போ அந்த 2ஆம் நிறையும் 3ஆம் நிரல் நீக்கிட்டா 2 -4 -2 0. 2 × 0 0. அடுத்து பாருங்கள், -2 × -4 +8 ஆகும். ஆனால் கழிக்கிறதுனால அது என்னது? -8ன்னு போடலாம். சரி, அடுத்தது 3வது நிறை. 3ஆம் நிரையில் முதல் உறுப்பு. அந்த உறுப்பு இருக்கக்கூடிய நிறையை நீக்கலாம், நிரல் நீக்கினா இந்த 4 உறுப்பு மட்டும் இருக்கும். இதில் -4 -7 பேருக்குன்னா +28. இப்போ இங்கே குறி வந்து வெளியேவும் ப்ளஸ் தான் இருக்கும். 28 மைனஸ் என்ன உறுப்புன்னு சொல்கிறோம்? -2 இருக்கக்கூடிய நிறை நிரல். இந்த -4 7 பிரிக்காது. அது 12 2 24. +24 வருது, கழிக்கும்போது -24. அடுத்து மைனஸ். அடுத்த உறுப்பு 3வது நிறை. இதில் 2வது நிரல் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய 0. அந்த உறுப்பு வரக்கூடிய நிறை நீக்கலாம், நிரல் நீக்கலாம். 2 × -4 -14 -14. 2 பேருக்குன்னா -6 வருது. அதுக்கு நான் கழிக்கிறதுனால என்ன வரும்? +6. சரி, அடுத்தது ப்ளஸ் கடைசி உறுப்பு. 3வது நிறை 3வது நிரல் சந்திக்கிற இடத்துல இருக்கிறது. 2 × 12 24 -3 × -4 +12. கழிக்கிறதுனால -12 ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போது எல்லா உறுப்புக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இணைக்காரணிகள் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இணைக்காரணியுடைய அணி. அட்ஜாயின்ட் என்ற அணிக்கு இணைக்காரணியுடைய அணி. சரி, இப்போ இதை வந்து நம்ம சுருக்கணும்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். கொஞ்சம் அப்படியே டேரெக்டாக சுருக்கி போட்டு பழகிக்கோங்க. உள்ளே வந்து 24 + 0 24 +24 வெளியவும் ப்ளஸ்ஸு. அப்போ 24 ப்ளஸ்ஸு. அடுத்தது -6 -14 -20. உள்ள மைனஸ் வெளியவும் மைனஸு ப்ளஸ்ஸு 20 ஆகும். அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ்ஸு, உள்ளவும் ப்ளஸ்ஸு வெளியவும் ப்ளஸ்ஸு 24. சரி, ரெண்டாவதுல உள்ளே வந்து -8 -0 -8 தான், வெளியே ஒரு மைனஸ். அப்போ ரெண்டும் சேர்ந்து +8 ஆகும். அடுத்தது +4 + 4 8. உள்ள +8 வெளியும் ஒரு ப்ளஸ். அப்போ +8. அடுத்துங்க இங்கே பாருங்கள், -8 இருக்கு. உள்ள 0 -8 -8 தான், வெளியே ஒரு மைனஸ். 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகும், +8ன்னு ஆகும். சரி, 3வது நிலைக்கு வரலாம். 3வது நிலையில் 28 - 24 +4
வெளியே ஒரு ப்ளஸ்ஸு, அப்போது +4 கிடைக்கும். அடுத்தது -14 + 6, -14 + 6 -8, வெளியே ஒரு மைனஸ், அப்போ +8. 24 - 12 12 + 12, வெளியவும் ப்ளஸ் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து இணைக்காரணியுடைய அணி. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா இந்த அணி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த அணிக்கு வந்து டிரான்ஸ்போஸ் போட்டால் கிடைக்கிறது தான் அது. ஸோ அப்போ என்ன வரும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஐஜே, இந்த அணிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்போஸ் தானே மேலே இருக்கிற அணி, இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும், இது வந்து நிறை நிரல் மாற்று அணின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறை நிரல் மாற்று அணி. இப்போ நிறைய வந்து என்ன மாற்றணும், நிரலாக மாற்றணும். அந்த பேர்லேயே இருக்கு பாரு, நிறை நிரல் மாற்று அணி. ஸோ அப்போது முதல் நிறைய முதல் நிரலாக எழுதலாம். ஒவ்வொரு நிறையும் நிரலாக இருக்கிறதெல்லாம் நிறையா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன மாற்றலாம், நிரலாக மாற்றிடலாம். ஸோ அப்போது 24 20 24. அடுத்தது ரெண்டாவது நிரலாக எழுதும்போது 8 8 8. மூணாவது நிரலாக மாற்றி எழுதலாம் 4 8 12. சரியா? இப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன பொதுவாக இருக்குது, சரி அதை அப்புறமா கூட எடுத்துப்போம். இப்போ எல்லாமே 24 8 4 எல்லாமே 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் தானே, அதனால் 4 வெளியே எடுத்துக்கலாம். 4 வெளியே எடுத்தோம்னா 24ல் 6, 8ல் 2, 4ல் 1, 20ல் 5 4 இருக்கும், 8ல் 2 4 இருக்கும் 2, 24ல் 6 2 3. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. நமக்கு என்ன தேவைன்னா ஏ வேணும். ஸோ ஏ ஈக்குவல் டு ±1 பார்த்துக்கோ அணிக்கோவை, அதாவது அட்ஜாயிண்ட் ஏ கொடுக்கப்பட்ட அணியுடைய அணிக்கோவை மதிப்பு எவ்வளோ, 16. அப்போ ரூட்டுக்குள்ள 16. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது என்னது, 4 இன்ட்டு இந்த அணி என்ன 6 2 1 5 2 2 6 2 3ன்னு கிடைக்குது. ஸோ இந்த ±1/4, 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4 இன்ட்டு 4 இந்த மேட்ரிக்ஸு 6 2 1 5 2 2 6 2 3. என்னாகும் பாருங்கள், இந்த 4 4 என்னது கேன்சல் ஆகிடுது இல்லையா, கேன்சல் ஆச்சுன்னா ± இந்த அணி என்ன 6 2 1 5 2 2 6 2 3. அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு தேவையான ஏன்ற அணி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது, நம்ம ஃபார்முலா ஏற்கனவே எங்கள் புக்லேயே இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இது வந்து மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம்.